தமிழகத்தில் செயல்படாத அரசு இருப்பதால் தான் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்து மக்கள் போராட்டம் நடத்தி வருவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு குறைத்துள்ளதாக கூறப்படுவதை மறுத்தார். இருக்கும் வளங்களை கொண்டு வருவாயை பெருக்க தெரியாத தமிழக அரசு மத்திய அரசை குறை கூறி வருவதாகவும் அவர் சாடினார். தமிழகத்தில் மத்திய அரசை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிட்டு பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் செயல்படாத அரசு இருப்பதால் தான் மத்திய அரசை வலியுறுத்தி மக்கள் போராட்டம் நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். ஏன் தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து யாரும் போராட்டம் நடத்தலை? இது உள்நோக்கம் கொண்டது. காரணம், இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் பலவீனமான அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் எந்த பயனும் இல்லை என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்துட்டாங்களா? இல்லை செயல்பட முடியாத ஒரு அரசாங்கம் இருந்துக்கிட்டு இருக்குதா? ஏன் இந்த அரசாங்கத்தை பற்றி யாரும் பேசாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க? சவள பிள்ளையை பற்றி யாருமே ஒன்றும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தமிழ்நாடு அரசாங்கம் மாறி போச்சு தான். கவலைப்பட வேண்டியது இந்த அரசாங்கம். இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்து அதை பற்றி கவலைப்பட்டாலும், எதுக்கு எடுத்தாலும் கூட மத்திய அரசாங்கம் பஞ்சாயத்து விஷயம்னாலும் மத்திய அரசாங்கம், எதுனாலும் மத்திய அரசாங்கம்னு சொன்னால் மாநில அரசாங்கம் எதுக்கு?